பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். சரவணன் எப்படியும் மயிலை திட்டு தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு சரவணன் தூங்கிட்ட அப்புறம் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு மயில் காத்துட்ருக்காங்க. 11 மணி ஆனதுக்கப்புறம் மயில் ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் சரவணன் தூங்காமல் மயிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மயில் சரவணன் முழிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அப்படியே நடிச்சுட்டு சரியாமல் அப்படியே போய் தூங்கிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் சரவணன் அதை பார்த்துட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? நீ எல்லாம் என்ன ஜென்மம்? குடும்பமே ரொம்ப மோசமான குடும்பம் போல. இப்படி தான் என் பழனி மாமா அங்கே திட்டு வாங்கியிருக்கிறாருன்னு தெரியல. அதுக்கப்புறமும் நீ எதுக்காக இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்க? உண்மையை சொல்ல வேண்டியது தானே. என் அப்பன் தான் பணத்தை எடுத்தாருன்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் அசிங்கமாக பண்ணிட்டு திரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மயிலை பிடிச்சி திட்டுறாங்க. என்ன மாமா பேசுகிறீங்க? எதுக்காக இந்த மாதிரி மனசே இல்லாமல் இந்த மாதிரி என் அப்பாவை பேசுகிறீங்க? என் அப்பா பணத்தை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே கண்கூடாவே பார்த்துட்டேன் அவங்க அப்பா பணத்தை எடுத்தது. இதுக்கு மேலேயும் போய் சொல்லி எதுக்காக இந்த மாதிரி சமாளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பிடிச்சி திட்டுறாங்க. அப்போ தான் தெரிய வருது, இல்லை மாமா நான் பண்ணலை, நான் பொய் தான் சொல்லவே இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது கோவப்பட்டு சரவணன் அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே மயில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அப்பா எதுக்காகமா இப்படியெல்லாம் பண்ணுறாரு? நான் தான் ஏற்கனவே வேலைக்கே வேண்டான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் சொல்கிறத கேட்காம வேலைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த மல்லிகை பொருளை வேறு எடுத்துகிட்டு கல்லால் இருந்து பணத்தை வேறு எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஓ கல்லால் இருந்து பணத்தை எடுத்தாரா? என்கிட்ட கொடுக்கவே இல்லை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் கதையை ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா நான் பேசுகிறேன், நீ என்னம்மா பேசுகிற? எடுத்தது பிரச்சனை இல்லையா? உங்ககிட்ட கொடுக்காது தான் இப்போ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அந்த டைமில் சரவணன் வந்து கேட்டுடுறாங்க எல்லா விஷயத்தையும். மயிலுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சரவணன் கேட்டதுமே, பாத்தியா இப்போ தான் எதுவுமே தெரியாத மாதிரி நடித்தேன், அதுக்குள்ளே அப்பாவுக்கு கால் பண்ணி அப்படியே கூட்டு கலவானிங்க மாதிரி எல்லாருமே சேர்ந்து பிளான் போடுறீங்களா? இன்னும் என்னெல்லாம் பண்ணுறதுக்கு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்கிறதா இல்லை, உன்னை பற்றி நாளைக்கே நான் காலையிலே எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சரவணன் கோவமாக போய் படுத்துடுறாங்க. மயில் தூங்காமல் எங்கே எல்லாத்தையும் நம்மளை பற்றி சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயத்திலே இருக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சதும் சரவணனுக்கு முன்னாடியே நம்மளே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது பாண்டியன் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது பாண்டியன் கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் மாமா சரவணன் வந்து என் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. சிடுன்னு எப்போ பாரு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கு நான் எங்கள் வீட்டிலே போயிட்டு வாழ வெட்டியே இருந்துடலான்னு இருக்கேன். ஏற்கனவே குழந்தை இல்லாதனால என்னை ரொம்பவே கத்திகிட்டே இருக்கிறாரு. நான் தான் பொய் சொல்லி வேணும்னே அவரை ஏமாத்தனாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு பணம் காணாமல் போனதும் என் அப்பா தான் எடுத்தாருன்னு சொல்லிட்டு வாய் குசாமல் என் மேலே பழிய போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் கோவப்பட்டு சரவணனை கூப்பிட்டு திட்டுறாங்க. எதுக்காகடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற? 3 பையனிலே நீ தாண்டா எனக்கு எல்லாமே நினச்சிட்டு இருந்தேன். நீ தான் ஒழுங்காக இருக்கேன்னு நினச்சா நீயும் இந்த மாதிரி ஒரு பொட்டை புள்ளியை இந்த மாதிரி சந்தேகப்பட்டு திட்டியும் அசிங்கப்படுத்தியும் இருக்கியா? உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாங்க. நீ எதுவுமே சொல்லாத, ஒழுங்கு மரியாதையாக அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் இருங்க, 2 பேரும் சந்தோஷமாக அனுநியமாக இருக்கிற பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அப்பா நான் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ஊருக்கு போகிறேன்னு நின்றுட்டுருக்காடா, என்னடா சொல்கிறது அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போனால் போகட்டும் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கோமதி கோவப்பட்டு அடிச்சேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. என்னம்மா பிரச்சனை இப்போது? போகட்டும் விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கூட்டின்னு போ, அவளை கூட்டின்னு போயிட்டு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அதை கேட்டு சரவணன் வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு, என்ன உனக்கெல்லாம் அசிங்கமாக வெக்கமாக எதுவுமே இல்லையா? இந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ முந்திக்கின்னு நல்லவன் பேர் வாங்கிக்கிட்டியான்னு சொல்லிட்டு சரவணன் திட்டுறாங்க. என்றைக்கு இருந்தாலே நீ எங்கள் வீட்டில் வசமாக மாட்ட தான் போகிற, நீ இப்படியே தப்பிக்கலான்னு மட்டும் நீ கனவு காண்டுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு மயிலை பிடிச்சி திட்டுறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.